ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 2 வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது 3த்தையும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது வதங்கினதை ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஃபேனில் ஆற வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிய விடுறேன். நல்லா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இட்லி, தோசை 2த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்றிருக்கேன். ஸோ தோசையோடு இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி போலவே அச்சசல் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.